குட் மார்னிங் ஆல். டுடே நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் இன்னைக்கத்தோட இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் எல்லாம் நம்ம சேனல்ல பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியோட ஆல் கோர்சஸ்க்கான நியூ பேட்சஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எந்தெந்த கோர்ஸ்க்கு வந்துட்டு எந்தெந்த மாதிரி வந்துட்டு படிக்கணும், எப்படி வந்துட்டு நம்ம ஸ்டடீஸை வந்துட்டு கொண்டு போகணும் அப்படின்னா குயிக் ரிசல்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறத நியூ பேட்ச் டீட்டெயில்ஸில் வந்துட்டு அப்டேட் பண்ணியிருப்போம். ஸோ என்னென்ன கோர்ஸ்க்கான நியூ பேட்சஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா யூபிஎஸ்சி, பேங்கிங், டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், போலீஸ். ஸோ நீங்களும் உங்கள் லைஃப்பில் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய் ஆகி உங்கள் லைஃபோட நெக்ஸ்ட் லெவலுக்கு ரீச் பண்ணி உங்கள் லைஃப்பில் ஒரு பிக் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக லீட் பண்ணோம் அப்படின்னா நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமி எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா ஹோப் காலேஜ் கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆயிருக்கு. அண்ட் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் வந்து கோர்சஸ் வந்துட்டு நம்ம ஆக்சஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். என்கொயரி டீட்டெயில்ஸ்க்கு காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா காண்டாக்ட் நம்பர் 9600527687 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள் கோர்ஸை டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்கமிங்கில் வர எல்லா எக்ஸாம்ஸும் வந்துட்டு உங்கள் கோர்ஸ் டீட்டெயில்ஸ்க்கு கீழே அப்டேட் பண்ணி குயிக்காக வந்துட்டு உங்கள் லைஃப்பில் வந்துட்டு சக்ஸஸை வந்துட்டு ஸ்டார்ட்ஸ் வித் சைன்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டுடே என்ன நியூஸ், ஃபஸ்ட்டு நியூஸ் அப்படின்னு சொல்லி பார்க்க ஆரம்பிச்சிடலாம். என்ன அப்படின்னா பேங்க் ஆஃப் பரோடா. ஸோ பேங்க் ஆஃப் பரோடா வந்துட்டு 1000 கோடி வந்துட்டு ரைஸ் பண்ணியிருக்காங்க. இஷ்யூன்ஸ் ஆஃப் சீரியஸ் லாங் டேர்ம் கிரீன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்டு கீழே. ஓகேங்களா? ஸோ இது என்ன லாங் டேர்ம் கிரீன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ கிரீனை வந்துட்டு கிரீனியம் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி தான் வந்துட்டு பேங்க் என்வரான்மெண்ட், அதாவது பேங்க்கு கீழே என்வரான்மெண்ட் அண்ட் சோசியல் கவர்னன்ஸை வந்துட்டு கிரீனியம் ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி வந்துட்டு பேங்க் ஆஃப் பரோடா வந்துட்டு 1000 கோடி வந்துட்டு இஷ்யூன்ஸ் பண்ணியிருக்காங்க லாங் டேர்ம்ல. இதுல வந்துட்டு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க பார்த்துக்கோங்க. ஸோ கிரீன் ஷூ ஆப்ஷனுக்கு கீழே வந்துட்டு 5000 கோடி வந்துட்டு அலோகேட் பண்ணியிருப்பாங்க. இதுல வந்துட்டு பிட்ஸ் வந்துட்டு டோட்டலா வந்துட்டு எவ்வளவு வந்துட்டு ஏலம் வந்துட்டு அலோகேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 16,415 கோடி வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த கிரீனியம் அப்படின்னா கிரீனியம் லேபிள்டு பாண்ட்ஸ் எல்லாமே கன்வென்ஷனல் பாண்ட்ஸை வந்துட்டு அப்ளிகபிள் வந்துட்டு பண்ணி தருவாங்க. ஓகேங்களா? ஸோ கிரீனியம் தவிர இதை வந்துட்டு, அதாவது பேலன்ஸ் இருக்கிற எல்லா பாண்டை தவிர இந்த கிரீனியம் பாண்ட் வந்துட்டு பெட்டர் ப்ரைஸிங்ல வந்துட்டு அச்சீவ் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேங்காக வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு டொமஸ்டிக் கிரீன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்ட் வந்துட்டு எந்த பேங்க் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா பேங்க் ஆஃப் பரோடா தான். ஓகேங்களா? ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. டென்யூர் பீரியட் வந்துட்டு 7 years. ஸோ இது வந்துட்டு எலக்ட்ரானிக் புக் ப்ரொவைடர் பிளாட்ஃபார்ம், அதாவது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு கீழே வந்துட்டு இது ப்ரொவைட் பண்ணி தராங்க. இந்தியாவில் வந்துட்டு AAA ரேட்டிங்க்கு கீழே வந்துட்டு ஆக்சஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதுல அவுட்லுக் வந்துட்டு யாரு கொடுக்குறாங்க அப்படின்னா கேரேஜ் ரேட்டிங்கும் ICRA லிமிடெட் தான் வந்துட்டு இதை ஆக்சஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். ஸோ பேங்க் ஆஃப் பரோடா 10,000 கோடி வந்துட்டு லாங் டேர்ம் கிரீன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்ட் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 7.10%. ஓகேங்களா? ஸோ ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் பேங்க் ஆஃப் பரோடாவோட எங்க ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. வடோதரா, குஜராத்ல. MD and CEO வந்துட்டு டெபேட்டா ஜந்த். டேக்லைன் வந்துட்டு இந்தியா இன்டர்நேஷனல் பேங்க். இதுதான் வந்துட்டு பேங்க் ஆஃப் பரோடாவோட டேக்லைன். அவ்வளோதான். நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். ஸோ 2026 இந்தியா 500ன்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் வந்துட்டு எடுத்திருக்காங்க. ஸோ இதுல வந்துட்டு பிராண்ட் ஃபினான்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. என்ன பிராண்ட் ஃபினான்ஸ் அப்படின்னா இது ஒரு கம்பெனி தான். பேங்கிங்ல வந்துட்டு யாரு டாப் மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்டா வந்துட்டு ஸ்ட்ரென்த் அண்ட் பிளஸ் வேல்யூல இருக்காங்க அப்படிங்கறத வந்துட்டு ஒரு சர்வே ஒன்று எடுத்திருப்பாங்க. ஸோ SBI வந்துட்டு 16வது ஸ்ட்ராங்கஸ்ட் பேங்கா வந்துட்டு குளோபலா, அதாவது ஒன்லி ஒரு இந்தியன் பேங்க் வந்துட்டு AAA+ ரேட்டிங் வந்துட்டு வச்சிருக்கிற பேங்க் எது அப்படின்னா SBI தான் 16வது ஸ்ட்ராங்கஸ்ட் பேங்கா வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 16வது பிளேஸ்ல இருக்கு. அதுவே HDFC வந்துட்டு எத்தனாவதுன்னா டாப் மோஸ்ட் இந்தியன் பிராண்ட் குளோபல்ல வந்துட்டு, அதாவது பிரைவேட் பேங்க்கு கீழே வந்து 31st பேங்கா வந்துட்டு இந்தியா சைட்ல இருந்திருக்கு. வேர்ல்ட்லேயே 500 மோஸ்ட் வேல்யூபிள் பேங்க்ல இருந்துட்டு இது 31வது பிளேஸ்ல வந்துட்டு இடம் பெற்றிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இதோட ரேட்டிங் வந்துட்டு AAA ரேட்டிங் கீழே வந்துட்டு ரேட் ஆயிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்துட்டு ஃபர்ஸ்ட் எந்த பேங்க் இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். மோஸ்ட் வேல்யூபிள் பேங்கா வந்துட்டு எது இருக்கு அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் அண்ட் காமர்ஸ் கமர்ஷியல் சைனாவோட தான் வந்துட்டு இருக்கு. அதை ஃபாலோ பண்ணி வந்துட்டு எது இருக்கு அப்படின்னா சைனா கன்ஸ்ட்ரக்ஷன் பேங்க் அண்ட் பேங்க் ஆஃப் சைனா வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? மோஸ்ட் வேல்யூபிள் பேங்க் 3லையுமே வந்துட்டு எதுனா சைனாவோட பேங்க்ஸ் தான் வந்துட்டு பிளேஸ் ஆயிருக்கு. அடுத்து வந்துட்டு வேர்ல்டுலேயே ஸ்ட்ராங்கஸ்ட் பிராண்டா வந்துட்டு எது இருக்கு அப்படின்னா BSI ஸ்கோருக்கு கீழே வந்துட்டு BCAவும் ஃபாலோடு பை JP பேங்க்கும் இருக்கு. அது போக வந்துட்டு
கோம் பேங்க்கும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்தியா சைட்ல இருந்து எது இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. எஸ்பிஐ பேங்க் வந்துட்டு 16வது ஸ்ட்ராங்கஸ்ட் பேங்கா, ஒன்லி இந்தியன் பேங்க் வந்து AAA ரேட்டிங் கீழே வந்துட்டு ரேட்டட் ஆயிருக்கு. ஹெச்டிஎஃப்சி வந்துட்டு பிரைவேட் பேங்க்ல ஹெச்டிஎஃப்சி 31வது பிளேஸ்ல AAA. எஸ்பிஐ வந்துட்டு AAA பிளஸ், இது ஹெச்டிஎஃப்சி வந்துட்டு வெறும் AAAல வந்துட்டு லொகேட் ஆயிருக்கு, பிளேஸ் ஆயிருக்கு. அவ்வளவுதான். அதுல நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். ஸ்விக்கியும் ஹெச்டிஎஃப்சி சைன் பண்ணிக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா 2 நியூ கோ பிராண்டட் கிரெடிட் கார்டுக்காக. என்ன கிரெடிட் கார்டுன்னு பாத்துக்கோங்க, ஸ்விக்கி பிளாக், ஸ்விக்கி ஆரஞ்சுன்னு சொல்லிட்டு. ஸோ எதுக்காக இது வந்துட்டு இது பண்றாங்கன்னா, மேக்சிமம் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு இப்ப இருக்கிற காலகட்டத்துல எல்லாருமே ஃபுட்டை வந்துட்டு ஆர்டர் பண்ணி தான் வந்துட்டு சாப்பிட்றாங்க. ஃபுட்டா இருக்கட்டும், ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்டா இருக்கட்டும். ஓகேங்களா? ஸோ ஆனுவலா வந்துட்டு 48,000 ரூபாய் வந்துட்டு சேவிங்ஸ் பண்ணலாம். இந்த ஸ்விக்கி ஹெச்டிஎஃப்சிக்கு கீழே இருக்க இந்த ஸ்விக்கி பிளாக் கார்டு, ஸ்விக்கி ஆரஞ்சு கார்டு வச்சிருந்தோம் அப்படின்னா ஆனுவலா 48,000 ரூபாய் சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இது வந்துட்டு 2023லயே வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்பதான் வந்துட்டு லான்ச் பண்றாங்க. ஸ்விக்கியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்துக்கோங்க, பெங்களூர் கர்நாடகால இருக்கு. எம்டிஎன்சிஓ வந்துட்டு ஸ்ரீ ஹர்ஷா மெஹாத்தி, சேர்மன் வந்துட்டு ஆனந்த் கிரிபாலு. ஹெச்டிஎஃப்சியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு மும்பை மகாராஷ்டிரா. எம்டிஎன்சிஓ யாருன்னா சசிதர் ஜெகதீஷன். டேக்லைன் வந்துட்டு வி அண்டர்ஸ்டாண்ட் யுவர் வேர்ல்டு. அவ்வளவுதான். இதுல நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். ஸோ வினய் முரளிதர் தோன்சே, ஸோ இவர் வந்துட்டு என்னவோ அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எஸ் பேங்க்குக்கு வந்துட்டு 3 இயர்ஸ்க்கு வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரசாந்த் குமாரை வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணிட்டு எஸ் பேங்க்குக்கு வந்துட்டு வினய் முரளிதர் தோன்சே வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எஸ் பேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கோங்க, மும்பை மகாராஷ்டிரால இருக்கு. எம்டிஎன்சிஓ வந்துட்டு யாரு இப்ப அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா வினய் முதலியார் தோன்சேவை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. டேக்லைன் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் எக்ஸ்பர்டைஸ், அதுதான் வந்துட்டு இதோட டேக்லைன். நெக்ஸ்ட் நியூஸ், ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃபும் சாரதி ஃபினான்ஸ் வந்துட்டு சைன் பண்ணிக்கிறாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா கார்பரேட் ஏஜென்ட்ஸ் பார்ட்னர்ஷிப் கீழே, ஸோ டு ப்ரொவைட் ஃபினான்ஷியல் ப்ரொடக்ஷன் டு இந்தியாவோட எம்எஸ்ஐக்கு வந்துட்டு ஃபினான்ஷியல் ப்ரொடக்ஷன் கொடுக்கறதுக்காக எது வழியா வந்துட்டு கொடுக்குறாங்கன்னா குரூப் கிரெடிட் லைஃப் செக்யூர் இன்சூரன்ஸ்க்கு கீழே வந்துட்டு ஃபினான்ஷியல் ப்ரொடக்ஷன் வந்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ இது வந்துட்டு ப்ரொவைட் ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் கீழே டு சேஃப்கார்டு இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மைக்ரோ அண்ட் நானோ என்டர்பிரினர்ஸ்க்கு கீழே. ஓகேங்களா? ஸோ இதுல இருந்து வந்துட்டு 44 கோடி வந்துட்டு எம்எஸ்எம்இக்குன்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸ் வந்துட்டு லெண்டிங் ப்ராசஸ் வச்சிருக்காங்க. இதோட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாஸ் வந்துட்டு பார்த்துக்கோங்க, 15 இருந்து 75 வருஷம் வந்துட்டு இருக்கணும். அது போக வந்துட்டு மினிமம் ஃபேஸ் அமௌண்ட் வந்துட்டு 5,000 வந்துட்டு பர் மெம்பருக்கு இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து ஸ்டாட்டிக் வந்துட்டு ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு குர்காம் ஹரியானா. எம்டிஎன்சிஓ யாரு அப்படின்னா ஸ்மித் மதன். சேர்மன் வந்துட்டு ராஜீவ் ஆனந்த். ஸோ சாரதி ஃபினான்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா மும்பை மகாராஷ்டிரா. சிஓ வந்துட்டு விவேக் பன்சல். எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் வந்துட்டு சுனில் தாஹா. அதில் அவ்வளோதான். நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். ஸோ ஆர்பிஐ வந்துட்டு இஷ்யூ பண்ணியிருப்பாங்க என்ன அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கமர்ஷியல் பேங்க்ஸ் ப்ரொடென்ஷியல் நார்ம்ஸ் ஆன் டிக்ளரேஷன் ஆஃப் டிவிடெண்ட் அண்ட் ரெமிட்டன்ஸ் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் டைரக்ஷேஷன் 2026 டு. ஸோ இது எப்போ வந்து எஃபெக்ட் வருதுன்னா ஃபினான்ஷியல் இயர் 2027ல. ஸோ எல்லா மேக்ஸிமம் டிவிடெண்ட் பே அவுட் பேங்க்ஸும் வந்துட்டு 75% வந்துட்டு ஆஃப்டர் டேக்ஸுக்கு அப்புறம் 75% வந்துட்டு கண்டிப்பா ஹோல்ட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு மேனிட்டரியா வந்துட்டு அப்ளிகபிள் பண்ண போறாங்க. ஓகேங்களா? ஸோ அதில் அவ்வளோதான். ஆர்பிஐயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு மும்பை மகாராஷ்டிரா. கவர்னர் வந்துட்டு சஞ்சய் மல்கோத்ரா, 26th கவர்னர். எஸ்டாப்ளிஷ்ட் இயர் வந்துட்டு April 1, 1935. ஆக்ட் வந்துட்டு April 1, 1934. ஓகேங்களா? ஆக்ட் வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க, ஆர்பிஐ ஆக்ட் 1934. அடுத்து வந்துட்டு இதுல 4 டெப்டி கவர்னர்ஸ் இருப்பாங்க. யார் யாரு அப்படின்னா சுவாமிநாதன் ஜனாகிருஷ்ணன், டி ரவிசங்கர், ஸ்ரீ சந்திரமுர்மு, பூனம் குப்தா. அதில் அவ்வளோதான். நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். ஸோ பிஓபி என்ன பண்றாங்க அப்படின்னா ப்ரீமியம் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்துட்டு உமன்ஸ்க்காக லான்ச் பண்றாங்க. ஸோ ப்ரீமியம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல உமன்ஸ்க்குன்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னா சஃபையர் சேவிங்ஸ் அக்கௌண்ட். சஃபையர்னாலே பிஓபி தான் வந்துட்டு லான்ச் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ மந்த்லி வந்துட்டு ஆவரேஜ் பேலன்ஸ் வந்துட்டு எவ்வளோ இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்கன்னா 1 lakh வந்துட்டு இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ காம்ப்ளிமெண்டா கேர் கவரேஜுக்கு வந்துட்டு 10 lakhs வந்துட்டு அப்ளிகபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. உமன் அவங்களோட ஏஜ் இந்த கேன்சர் காம்ப்ளிமெண்ட்ரி கவரேஜ்ல வந்துட்டு ஏஜ் எவ்வளோலேருந்து எவ்வளோ இருக்கணும்னா 18 to 60 வயசு வந்துட்டு அவங்களுக்கு இருக்கணும் அந்த உமனுக்கு. 50% வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயர் வந்துட்டு
வெய்வர்ஸ்க்காக வந்துட்டு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்துட்டு அலோகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்காக வந்துட்டு கிரெடிட் கார்டும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பாப் கார்டு டிஆரா கிரெடிட் கார்டுங்கிறத வந்துட்டு ஒரு கிரெடிட் கார்டும் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பிஓபி உமனுக்காக ஒரு சஃபையர் பிஓபி உமன் சஃபையரா சேவிங்ஸ் அக்கௌண்ட்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஆவரேஜ் பேலன்ஸ் 1 lakh இருக்கணும். கேன்சர் கவரேஜ் வந்துட்டு 10 லட்சம் பண்ணி தருவாங்க. 18லேருந்து 60 வந்து இயர்ஸ் இருக்கணும். 50% வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயர் வெய்வர் ஃபீஸ் ரிவார்டு பாயிண்டா பாப் கார்டு டிஆர்ஆ கிரெடிட் கார்டுக்கு வந்துட்டு பண்ணி தராங்க. இட் கம்ஸ் வித் அது போக வந்துட்டு பாப் பூமி ரூபே செலக்ட் டெபிட் கார்டும் வந்துட்டு ஆக்சஸ் பண்ணி ஒரு கார்டும் லான்ச் பண்ணி தராங்க. ஸோ பிஓபியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆல்ரெடி பார்த்தோம். வடோதரா குஜராத். எம்டிஎன்சிஓ யாருன்னா தெதபத்தா சந்த். டேக்லைன் வந்துட்டு இந்தியாஸ் இன்டர்நேஷனல் பேங்க். அவ்வளோதான் இதுல. நெக்ஸ்ட் நியூஸ் பத்தானில் கோஸ். ஸோ பத்தானில் கோஸ் எம்டிஎன்சிஓவா ஹெச்டிஎஃப்சி எர்கோ ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வந்துட்டு அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹெச்டிஎஃப்சி எர்கோ ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு மும்பை மகாராஷ்டிரா. எம்டிஎன்சிஓ யாருன்னு பார்த்துக்கோங்க, அனுஜ் தியாகி. ஸோ இப்போ வந்துட்டு யாரை வந்துட்டு அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க எம்டிஎன்சிஓவா அப்படின்னா பத்தானில் கோஸ். ஃபவுண்டட் இயர் வந்துட்டு 2002. அவ்வளோதான் அதில். நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்பிஐ வந்துட்டு ரிவைஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா கவுண்டர் பார்ட்டி கிரெடிட் ரிஸ்க் ஃப்ரேம்வொர்க் வந்துட்டு ரிவைஸ் பண்ணியிருப்பாங்க. எதுக்கு கீழே வந்துட்டு ரிவைஸ் பண்ணி அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பேசல் கமிட்டி ஆன் பேங்கிங் சூப்பர்விஷன் நார்ம்ஸ்க்கு கீழே. இது எதுக்காக அப்படின்னா பேங்க்ஸ் வந்துட்டு மெஷர்மெண்ட் எக்ஸ்போசர் அரைசிங் டெரிவேட்டிவ்ஸ்க்கு கீழே வந்துட்டு இன்னும் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிறது தான். இதுல வந்துட்டு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கான்ட்ராக்ட்லாம் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச்லாம் வந்துட்டு இன்னும் ரைஸ் பண்ணும் நம்ம இந்தியாவில் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஈக்விட்டி அண்ட் கமோடிட்டி ஸ்வாப்பு கீழேயும் வந்து இன்னும் லாங் டேர்மா வந்துட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிறதா இந்த பேசல் கமிட்டி ஆன் பேங்கிங் சூப்பர்விஷனோட ஃப்ரேம் ஒர்க்கை வந்துட்டு கொண்டு வந்து கவுண்டர் பார்ட்டி கிரெடிட் ரிஸ்கோட வந்துட்டு ஃப்ரேம் ஒர்க்கோட அலைன் பண்றாங்க. ஓகேங்களா. சிசிஆர்னா என்ன அப்படின்னா கவுண்டர் பார்ட்டி கிரெடிட் ரிஸ்க், அதுதான் வந்துட்டு சிசிஆருங்கிறது ஃபுல் ஃபார்ம். ஓகேங்களா. ஸோ இந்த பேசல் 3 அப்படிங்கிறது வந்துட்டு இன்டர்நேஷ்னலா வந்துட்டு அக்ரி பண்ணி டெவலப் பண்ணது யாரு அப்படின்னா பிசிபிஎஸ் தான் வந்துட்டு டெவலப் பண்ணியிருப்பாங்க. யார் அது? பேசல் கமிட்டி ஆன் பேங்கிங் சூப்பர்விஷன். இது எதுக்காகனா ஃபினான்சியல் கிரைசிஸ்ல வந்துட்டு இருக்கிற எல்லாத்தையும் வந்துட்டு டேக்கிள் பண்ணி ரெஸ்பாண்ட் பண்ணும் பீப்புள்ஸ் அப்படிங்கறத வந்துட்டு இது. ஸோ இது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2007 to 2009 வந்துட்டு அப்ளிகபிள் பண்ணாங்க. இம்ப்ளிமெண்டிங் டு கமிட் மெம்பர்ஸ் இம்ப்ளிமெண்டிங் அண்ட் அப்ளை ஸ்டாண்டர்ட் வித்தின் கமிட்டிஸை எஸ்டாப்ளிஷ் டைம் ஃப்ரேம் ஒர்க்குள்ள அந்த ஃபினான்சியல் கிரைசிஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணி ஆக்சஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கறத வந்துட்டு இந்த ஃப்ரேம் ஒர்க்கோட இம்பார்ட்டன்ட். ஒரு கவுண்டர் பார்ட்டி கிரெடிட் ரிஸ்க் ஃப்ரேம் ஒர்க்கோட ஒரு ரிவைஸ்டு நார்ம்ஸா இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி பார்த்தோம் ஆர்பிஐயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு? மும்பை மகாராஷ்டிரா. கவர்னர் வந்துட்டு சஞ்சய் மல்ஹோத்ரா 26 கவர்னர். எஸ்டாப்ளிஷ் இயர் வந்துட்டு April 1, 1935. டோட்டலா 4 டெபுட்டி கவர்னர்ஸ் இருப்பாங்க. யாருன்னா சுவாமிநாத ஜனாகிருஷ்ணன், ரவிசங்கர், சந்திரமுர்மு, பூனம் குப்தா. ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் வந்துட்டு ரீகால் பண்ணிடலாம் நியூஸ் எல்லாமே. ஸோ என்ன அப்படின்னா பிஓபி வந்துட்டு 10,000 கோடி வந்துட்டு இன்சூரன்ஸ் லாங் டேர்ம் கிரீனியர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு கீழே வந்துட்டு பாண்ட் வந்துட்டு போட்டிருப்பாங்க. ஸோ எவ்வளோ வந்துட்டு கிரீன் ஷூக்கு கீழே வந்துட்டு அலோகேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 5,000 கோடி. இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு 7.10. ஸோ பேங்க் ஆஃப் பரோடா தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டொமஸ்டிக் கிரீன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்ட் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க 7 வருஷத்துக்கு. ஸோ கேர் ரேட்டிங் ஐசிஆர் ரிலேட்டட் தான் இவங்க வந்துட்டு அவுட்லுக் பண்ணி நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு கீழே இதை வந்துட்டு இந்த பிளாட்ஃபார்ம் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்துட்டு பிராண்ட் ஃபினான்ஸ் வந்துட்டு பேங்கிங் 500 2026 ஒரு ஜேர்னல் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸ்ட்ராங்கஸ்ட் வேல்யூபிள் பேங்க் எதுங்கிறத ஒரு லிஸ்ட் வந்துட்டு சர்வே எடுத்திருப்பாங்க. இதுல வந்துட்டு ஸ்ட்ராங்கஸ்ட் பேங்க் வந்துட்டு 16வது பிளேஸ்ல வந்துட்டு எஸ்பிஐ வந்துட்டு ஒன்லி இந்தியன் பேங்கா AAA+ ரேட்டிங்க்கு கீழே வந்துட்டு லொக்கேட் ஆயிருப்பாங்க. அடுத்து வந்துட்டு ஹெச்டிஎஃப்சி வந்துட்டு எந்த பிளேஸ்ல வந்து இருப்பாங்க அப்படின்னா 31வது பிளேஸ். ஆல் ஓவர் 500 மோஸ்ட் வேல்யூபிள் பேங்க்ல வந்துட்டு 36வது பிளேஸ்ல 31வது பிளேஸ்ல இருப்பாங்க. இவங்க வந்துட்டு வெறும் AAA கேட்டகரிக்கு கீழே வந்துட்டு பிளேஸ் ஆயிருப்பாங்க. அடுத்து வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் கமர்ஷியல், அதாவது சைனாவை சேர்ந்த 3 பேங்க் தான் வந்துட்டு மோஸ்ட் வேல்யூபிள் பேங்க்னு சொல்லி குளோபலாக வந்துட்டு பிளேஸ் ஆயிருப்பாங்க. என்னென்னா இண்டஸ்ட்ரியல் கமர்ஷியல் பேங்க் சைனா கன்ஸ்ட்ரக்ஷன் பேங்க் ஆஃப் சைனா. வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் பேங்காக வந்துட்டு பிசிஏ பேங்க்கும் ஜேபி பேங்க்கு வியான்கோம் பேங்க்குன்னு சொல்லிட்டு 3 ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் தேர்ட் பிளேஸில் வந்துட்டு பிளேஸ் ஆகிருப்பாங்க. அண்டு ஸ்விக்கி அண்டு ஹெச்டிஎஃப்சி வந்துட்டு
கோ பிராண்டட் கிரெடிட் கார்டு வந்துட்டு ஸ்விக்கியோட கஸ்டமருக்கு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸ்விக்கி பிளாக், ஸ்விக்கி ஆரஞ்சுன்னு சொல்லிட்டு. ஸோ 48,000 வந்துட்டு சேவ் பண்ணலாம்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து வினய் முதலியார் வந்துட்டு எஸ் பேங்க் வந்துட்டு MD&COவாக அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் சாரதி ஃபினான்ஸ் வந்துட்டு கார்பரேட் அதாவது குரூப் கிரெடிட் லைஃப் செக்யூர் இன்சூரன்ஸ்க்காக வந்துட்டு MSMEக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக சைன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து வந்துட்டு RBI வந்துட்டு கமர்ஷியல் பேங்க் ப்ரொடென்ஷியல் நார்ம்ஸ் டிக்ளரேஷன் டிவிடெண்ட்ஸ் அண்ட் ரெமிட்டன்ஸ் ப்ராஃபிட்டை வந்துட்டு டைரக்ஷன்ஸ் வந்து 2026 வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. இது எப்போலேருந்து எஃபெக்ட்டுக்கு வரும்னா ஃபினான்ஷியல் இயர் 2027லேருந்து. டிவிடெண்ட்ஸ் வந்து 75% வந்துட்டு ஹோல்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க ப்ராஃபிட்டில். ஸோ அடுத்து BOB வந்துட்டு எகைன் வந்துட்டு உமனுக்காக சஃபையர் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்துட்டு பாப் கார்டு டயரா கிரெடிட் கார்டில் வந்துட்டு ஏறுன்னு சொல்லியிருப்பாங்க. அது போக வந்துட்டு 50% வெய்வர்ஸ்க்கு வந்துட்டு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்துட்டு ஆக்சஸ் பண்ணி தராங்க. கேன்சர் கவரேஜ் வந்துட்டு 10 லட்ச ரூபா வந்துட்டு பண்ணி தராங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்துட்டு பத்தானில் கோஸ் MD&CO வந்துட்டு HDFC எர்கோ ஜென்ரல் இன்சூரன்ஸ்க்கு வந்துட்டு அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து RBI வந்துட்டு CCRன்னு சொல்லி பார்த்தோம். CCRனா என்ன ஃபுல் ஃபார்மு? கவுண்டர் பார்ட்டி கிரெடிட் ரிஸ்க் ஃப்ரேம் ஒர்க்கு. ஸோ ரிஸ்க்கான டைமில் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வர டைமில் வந்துட்டு கவுண்டர் பார்ட்டி கிரெடிட் ரிஸ்க் ஃப்ரேம் ஒர்க் வந்துட்டு நம்ம இஷ்யூ பண்ணுவோம் RBI சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அதை வந்துட்டு பேசல் கமிட்டி ஆன் பேங்கிங் சூப்பர்விஷன் கூட வந்துட்டு ரெண்டையும் கம்ப்ரஸ் பண்ணி அலைன் பண்ணி நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் டெரிவேட்டிவ்ஸ் கீழே மெஷர்மெண்ட் எக்ஸ்போசராக வந்துட்டு பேங்க்ஸை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது போக வந்துட்டு பேசல் 3 வந்துட்டு 2007 to 2009 வந்துட்டு ஃபினான்ஷியல் கிரைசிஸ் எல்லாமே டேக்கிள் பண்ண மாதிரி ஆக்சஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்துட்டு கமிட்டிஸ்க்கு கீழே எல்லாத்தையும் ஃப்ரேம் ஒர்க் எல்லாத்தையும் அலைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. யார்? RBI, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அவ்வளோதான் இன்னைக்குத்தோட அப்டேட்டடான நியூஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். அப்கமிங்கில் வர எல்லா அப்டேட்டடான நியூஸஸும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சைன் IAS அகாடமியோட யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல். ஸ்டே வித் டியூன்.